சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். கிறிஸ்தவ தேவாலயத்தில் அடாவடி நடவடிக்கையில் ஈடுபட்டு கைதானவர்களுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. முன்னாள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் கைது. இடியுடன் கூடிய கனமழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சுகாதார அமைச்சின் முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். பதவி விலகிய ஆளும் தரப்பு உறுப்பினர். நல்லூர் ஆலய சூழலுக்கு வந்த ஒரு தொகுதி மணல். மட்டக்களப்பில் கருப்பு ஜூலை படுகொலை. செம்மணி மனித புதைகுழி சர்வதேச நீதி வேண்டிய ஆர்ப்பாட்டம். வெளிநாட்டில் இருந்து மாறு வேடத்தில் இலங்கைக்கு வந்துள்ள பிரபல பாதாள உலகக்குழு உறுப்பினர். யாழ் செம்மணியில் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள். யாழில் நடனமாடிய இளைஞனுக்கு நேர்ந்த கதி, பரிதாபமாக மரணம். செம்மணி மனித புதைகுழி விவகாரம், அரசாங்கத்திடம் சுமந்திரன் முன்வைத்த கோரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ் மெலிஞ்சிமுனை பகுதியில் நாரியம்பதி மாதா கோயிலின் சுருவத்தை மதுபோதையில் உடைத்து சேதப்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட 8 சந்தேக நபர்களையும் 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தின் நீதவான் பிறப்பித்துள்ளார். கடந்த 25ஆம் தேதி நிறை போதையில் உடைத்து சேதப்படுத்தியதாக குறித்த ஆலய நிர்வாகத்தால் ஊர்காவற்றுறை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. இதனையடுத்து சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியின் தீபக அமைப்பாளர் வேல்முருகன் மயூரன் உள்ளடங்கலாக 8 பேர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். எஞ்சியோர் தப்பிச் சென்ற நிலையில் காவல்துறையினர் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். குறிப்பாக அவர்களை ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தின் நீதவான் எதிர்வரும் 14 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். முன்னாள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் பிரியந்த ஜெயக்கொடி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கேகல் பத்திர பத்மி என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவர் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பொய்யான முறைப்பாட்டை அளித்த சம்பவம் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் பிரியந்த ஜெயக்கொடி உடல்நலக்குறைவு காரணமாக ராகம வைத்தியசாலையில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளின் காவலில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகம மாகாணங்களிலும் நுவரலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிய அளவில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பரப்புகளிலும் தென் மாகாணத்தில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயப்படுத்தப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படுகின்ற சேதங்களை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெகலிய ரம்புக்வெல சுகாதார அமைச்சராக செயற்பட்ட காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட மருந்துகளின் காரணமாக பாதிக்கப்பட்ட நோயாளிகள் சுகாதார அமைச்சின் முன்பாக சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். குறித்த காலகட்டத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட மருந்துகளின் காரணமாக பார்வை இழந்த மற்றும் அங்கவீனமடைந்த நோயாளிகள் சிலரே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கெஹலியவின் காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட மருந்துகளின் காரணமாக பாதிக்கப்பட்டோருக்கு இழப்பீடு வழங்கும் வகையில் முன்னாள் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து அனுமதி பெற்றிருந்தார். எனினும் குறித்த அமைச்சரவை பத்திரத்தின் பிரகாரம் பாதிக்கப்பட்டோருக்கு இழப்பீடு வழங்குவதற்கு பதில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனக்கு வேண்டப்பட்டவர்களை மாத்திரம் தெரிவு செய்து இழப்பீடு வழங்கியுள்ளதாக சிவில் மற்றும் மருத்துவ உரிமைகளுக்கான அமைப்பின் செயலாளர் மருத்துவர் சமல் சஞ்சீவ குற்றம் சாட்டினார். அரசாங்கத்தின் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தொம்பே உள்ளூராட்சி மன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஒருவர் பதவி விலகியுள்ளார். தினேஷா மதுஷாலினி ராமநாயக் என்ற உறுப்பினர் தனது பதவி விலகலுக்கான காரணங்களை விளக்கி கடிதம் அனுப்பியதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் பருண ராஜபக்ஷ தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
கட்சி அமைப்பாளர் தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள எந்த உதவியும் செய்யவில்லை என தினேஷா மதுஷானி குறிப்பிட்டார். தன்னுடைய இலக்குகளையும் நலன்களையும் நிறைவேற்ற மட்டுமே அமைப்பாளர் பணியாற்றி வருவதாக அவர் குற்றம் சுமத்தினார். இதுகுறித்து கட்சிக்கு அறிவிக்கப்பட்ட போது அவர் ஒரு பழைய உறுப்பினராக இருந்ததால் கட்சியால் இந்த விடயத்தை கையாள முடியாது என அறிவுறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறியதாக வருண ராஜபக்ஷ தெரிவித்தார். நல்லூர் ஆலய வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு ஆலய சூழலுக்கான ஒரு தொகுதி மணல் இன்று எடுத்து வரப்பட்டது. நல்லூர் கந்தனின் வருடாந்த உற்சவம் கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதற்கென ஆலய சூழல் மற்றும் நேர்த்திக்கடன்களில் அங்க பிரதிஷ்டை புரியும் பக்தர்களின் வழித்தடங்களில் வருடந்தோறும் மணல் பரவுவது வழமையாகும். இதற்காக வருடந்தோறும் 120 உளவு இயந்திரங்கள் அல்லது 30 டிப்பர் வாகனங்களில் மணல் பெற்று வந்த போதும் கரையோர சுற்றுச்சூழல் பாதிப்பு காரணத்தால் மணல் பெறுவதில் இம்முறை நெருக்கடி ஏற்பட்டது. இதையடுத்து பல தரப்பினரும் தொடர்ந்த முயற்சியின் பலனாக இன்று காலை முதல் ஒரு தொகுதி மணல் ஏற்றப்பட்டு வந்து ஆலய சூழலில் பரப்பப்பட்டுள்ளது. இதற்கான சகல ஏற்பாடுகளும் யாழ்ப்பாண மாநகர சபையால் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கருப்பு ஜூலை பேரவலத்தை நினைவு கூர்ந்தும் மற்றும் வடக்கு கிழக்கில் நிகழ்த்தப்பட்டுள்ள மனித படுகொலைகளுக்கு செம்மணி புதைகுழிக்கும் சர்வதேச நீதி வேண்டி மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த போராட்டம் நேற்று மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட கிறிஸ்தவ ஒன்றியத்தால் ஏற்பாடு செய்த இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கிறிஸ்தவ குருமார்கள், காணாமல் போன உறவுகளின் சங்கத்தினர் கலந்து கொண்டனர். கருப்பு ஜூலை ஸ்ரீலங்கா அரச பயங்கரவாதத்தின் கொடூரம், செம்மணி புதைகுழிக்கு சர்வதேச நீதி வேண்டும், தமிழ் தாயகத்தில் இலங்கை அரசால் நிகழ்த்தப்பட்ட மனித புதைகுழிகளுக்கு சர்வதேச நீதி வேண்டும், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதி வேண்டும் போன்ற சுலோகங்கள் ஏந்தியவாறு கோஷங்களும் எழுப்பியவாறு போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். துபாயில் இருந்து செயற்படுகின்ற பிரபல பாதாள உலக புள்ளியான பஸ் லலியா என்று அழைக்கப்படும் லலித் கன்னங்கர மாறு வேடத்தில் இன்று இலங்கை வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. லலித் கன்னங்கரவின் தாயாரான HP சோமாவதி என்பவர் கடந்த 27ஆம் தேதி வயது மற்றும் நோய்கள் காரணமாக உயிரிழந்தார். அவரின் இறுதிக்கிரியைகள் நேற்று மாலை கொரோனையில் இடம்பெற்றது. இந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள பாதாள உலக புள்ளியும் போதைப்பொருள் வர்த்தகருமான பஸ் லலியா என்று அழைக்கப்படும் லலித் கன்னங்கர துபாயிலிருந்து இந்தியா வழியாக மாறு வேடத்தில் இலங்கை வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல அவர் மீண்டும் படகு மூலம் இந்தியா சென்று அங்கிருந்து துபாய் தப்பிச் செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள 2 மனித புதைகளில் இருந்து நேற்றைய தினம் புதிதாக 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் முற்றிலும் ஒரு எலும்புக்கூட்டு தொகுதி அகழ்ந்தெடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கடந்த 8 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் 31 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழில் பூப்புனித நீராட்டு விழாவில் நடனமாடிக்கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் திடீரென்று கீழே விழுந்து மயங்கி உயிரிழந்தார். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. பண்டத்தரைப்பு பல்லசுட்டி பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய அன்னராசா அலெக்சன் என்பவரே உயிரிழந்தார். மல்லாகம் பயிரிட்டால் பகுதியில் பூப்புனித நீராட்டு விழா கொண்டாட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு சென்று அங்கு உணவு அருந்திக் கொண்டிருந்து உயிரிழந்த நபர் ஒலிபெருக்கியில் பாடல் ஒலிக்கும் போது எழுந்து சென்று அந்த பாடலுக்கு இளைஞர்களோடு சேர்ந்து நடனமாடினார். இதன்போது திடீரென்று கீழே விழுந்து மயக்கமடைந்தார். இந்நிலையில் அவரை தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். சடலம் மீதான உடல் கூற்று பரிசோதனைகள் யாழ் போதனா வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்டது. மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். சாட்சிகளை தெல்லிப்பளை போலீசார் நெறிப்படுத்தினர். மரணத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உண்மைகளை மூடிமறைத்து இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது. எனவே புதைகுழிகள் தொடர்பிலான உண்மைகளை அரசாங்கம் கண்டறிந்து அதை வெளிப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் தெரிவித்தார். செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகளை நேற்றைய தினம் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன், சட்டத்தரணி கேசவன் சைந்தன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.